வாக்குத்தத்தம் என்பது ஆண்டவர்கள் வாரி வர ரிசீவ் பண்ற ஒரு காரியம். ரோமர் 30:8 என்ன போட்டு பாருங்க. எல்லாம் உங்க பைபிள் சொல்றீங்களா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கியிருக்கிறாரோ அவர்களை நல்ல கையை தட்டலாமா? மைண்ட்ல கொண்டு வா. நம்ம சர்ச்சுல சும்மா நீ போறது உட்காரு. எவரை முன் குறித்திருக்கிறார். அப்ப நம்மளெல்லாம் ஆண்டவர் முன் குறித்திருக்கார். உன் வீட்டுல பாதி பேர் ரட்சிக்கப்பட்டே இருக்க மாட்டாங்க. நீ வந்து ஃபர்ஸ்ட். இப்ப கவர்மெண்ட்ல சொல்றாங்க முதல் பட்டதாரிக்கு வேலையும் முதல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் நிமித்தமாக நம்ம குடும்பத்தை கர்த்தர் நம்முடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவரை முன் குறித்தார் அவர்களை நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா எல்லாரும் ஊழியம் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஊழியர் அனுப்பி வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நமக்கு எவரை முன் அழைத்திருக்கிறார் கூப்பிட்டு நல்லா இருக்கிறாமா அப்படின்னு அனுப்ப மாட்டாரா? அவர்களை என்ன பண்ணுவாரா? நீதிமான். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மாசத்துல ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? ஞானஸ்தானம் ஒப்பு கொடுத்துருவாங்க. கை கொடுங்க. 1 2 3 இன்னொருத்தர் வாங்கி பேர் வருவாங்க நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இவங்களாம் ஏசப்பாவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் கூட்டத்துல ஜாயின் பண்ண போறாங்க. அல்லேலூயா. அவங்க பேரெல்லாம் எங்க எழுத போறாங்க? ஆமென். அல்லேலூயா. வீட்டுல ரேஷன் கார்டுல என் பேர் இல்ல, அதுல மாத்த மாட்டாங்க. என்னுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் இங்க கோடி கோடியா வச்சிருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அங்க ஓடி போகும்போது அங்க இளைப்பாறுதலுக்கு ஒரு இடம் இருக்கும். யாரையும் ஏமாத்தி வாரியான சபையில சரி அப்படி கிடையாது. நாங்கெல்லாம் அங்க போவோம். நான் உன்னை அதிகமா நேசிக்கிறதுனால நீயும் அங்க வாடு கூப்பிடும். அவ்வளவுதான். அல்லேலூயா. நாங்கெல்லாம் அங்க போவோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அம்மா அப்பா அண்ணன் தம்பி என் கூட பிறந்தவங்களே நீங்க எல்லாரும் அங்க வாங்கன்ற நம்பிக்கையில கூப்பிடுறோம். சோ வாட் இஸ் யுவர் காலிங்? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? ஆண்டவனை தெரிந்து கொண்டதுக்கு வார அட்டெண்டன்ஸ் போட்டுருக்காங்க. நான் கிறிஸ்டியன் என்று வாயோட சொல்றதுக்கா? நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கா? எதுக்காக கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டா? இருள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து என்னை இருள இருந்து வெளிச்சத்தில் கொண்டு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன செஞ்சாலும் வாழ்க்கையில சொல்றதுதான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணிட்டாரு? அழைத்திருக்கிறார். 10,000 ரூபாய் வேணும்னாலும் அவர் தான் கேட்பார். 1,00,000 கோடி வேணாலும் அவர் தான் கேட்பார். 10 ரூபாய் வேணாலும் அவர் தான் கேட்பார். எனக்கு காணிக்கே இல்லைனாலும் அவர் தான் கேட்பார். அவரை சார்ந்து வாழ்கிற நமக்கோ குறை என்பது இல்லை. உன் தேவையெல்லாம் அவர் பார்த்துக்கணும். அல்லேலூயா. அப்ப உன்னை ஏன் கூப்பிட்டாரு? நீ சும்மா வந்துட்டு போகாத. 11 months வேஸ்டட். நீ சாதாரண ஆள் நினைக்கிற, உனக்கு தெரியல நீ யாரு. என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்து படுறது தெரிஞ்சிச்சு. நான் விசேஷித்தவள். கர்த்தர் என்ன பேர் சொல்லி அழைத்து என் குடும்பத்தை 5 பேர் இருந்திருக்காங்க. என் பெரியவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க எல்லாரும் விட என் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என்ன தொட்டதுனால என் குடும்பம் ரட்சிக்கப்படான்னு சொல்லி